இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு கத்திரிக்காவெல்லாம் கழுவிட்டு இது மாதிரி 4ஆக பொளந்து வச்சுக்கணும். காம்பெல்லாம் ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. அரியும் போதே உள்ள சொத்தை எதனா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இப்போ சட்டி வச்சு இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் குழம்பு. சட்டியை வச்சு சட்டி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் சட்டி நல்லா காய்ஞ்ச பிறகு ஊற்றினா தான் டக்குன்னு இதுவாகும். அதனால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கத்திரிக்காவை போடலாம். கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். அதனால் நல்லா கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுக்குள்ளே தக்காளி வெங்காயம் குழம்புக்கு தேவையானதை அரிஞ்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். கத்திரிக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கினதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். எண்ணெய் அதிலே இருக்கட்டும். அதிலே தான் தாளிக்க போகிறோம். வதங்கின கத்திரிக்காய் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம குழம்புல கடைசியாக தான் போட போகிறோம். அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுங்க. இதில் உப்புலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே தான் வெறுமனே போட்டு எண்ணெயில் வதக்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயிலே என்ன பண்ணலாம், குழம்புக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, கொஞ்சம் வெந்தயம். காரக்குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்கும் வெந்தயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால தான் வெந்தயமும் போடுறேன். சில பேர் சோம்பும் போடுவாங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை போடலாம். ஒரு 10 பல் பூண்டு ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சட்டி சூடு ஏறிச்சுன்னா டக்குன்னு குழம்பு ஆகிடும். சூடு ஏறத்துக்கு தான் லேட் ஆகும். இப்போ சட்டியில் வைக்கும்போது சீக்கிரமாகவே காயெல்லாம் வதங்கிடும். ஏன்னா சூடு அதிகன்றதில்ல. இப்போ கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தக்காளியை போட்டு ஒரு கிளறிட்டு உப்பு போட்டு மூடி வச்சா டக்குன்னு வெந்துடும். சட்டியில் இன்னும் சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சிரும். தக்காளியை போட்டு இப்போ ஒரு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போ தான் போட போகிறோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டா தக்காளி நல்லா குழஞ்சிடும். கிளறி மூடி வச்சு வைக்கலாம். நீங்கள் எந்தெந்த குழம்புலாம் சட்டியில் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் மீன் குழம்பு காரக்குழம்புலாம் சட்டியில் தான் வைப்பேன். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் கலர்னாலே நல்லா குழஞ்சிரும். உப்பு போட்டு மூடி வச்சோம்ல, அதனால் நல்லா குழஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறது. காரம் இருக்காது. அதனால் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் எல்லாம் இதிலே போட்டு அரைச்சதால் வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போடுவேன். போட்டு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அந்த எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. கொதிச்சதுன்னா இன்னும் சுண்டிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போட தேவையில்லை. நான் உப்பு ஏற்கனவே போட்டதால் அந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் உப்பு போடலை. காரமும் கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு நல்லா சுண்டிச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டு இந்த சமயத்தில் கத்திரிக்காவை கூட போட்டுடலாம். இப்போ போடும்போது அந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் புளிப்பு சுவையும் ஏறி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் புளி ஊற்றின உடனே கொஞ்சம் கத்திரிக்காயும் போட சொல்கிறது. இப்போ போட்டு இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ போட்டு தட்டு போட்டு மூடி வச்சாலும் நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு குழம்பை இறக்க வேண்டியதுதான். சட்டியில் வச்சாலே அதுக்கு தனி ருசி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்வையிட்டமைக்கு நன்றி. ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் காரக்குழம்பு வாங்க சாப்பிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா?